ரீசன்ட் டேஸ்ல இந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யம் ரொம்ப குறைஞ்சு போயிருது. நிறைய பேர் டிவோர்ஸ் போயிட்டு இருக்காங்க. இல்ல வேண்டா விருப்ப பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் நிறைய நடந்துட்டு இருக்கு. ஈகோ கிளாஸ் ரொம்ப நடந்துட்டு இருக்கு. இப்போ பெண்கள் வந்து இப்போ ரீசெண்டா ரொம்ப இந்த டாமினேஷன் மைண்ட் செட்டுக்கு வராங்க. டாமினேஷன் மைண்ட் செட் அப்படின்னா என்னமோ ரொம்ப நாள் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட கோவத்திலையும் ரொம்ப நாள் நம்ம அடக்கி ஒடுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கருப்பு சட்டை குரூப் இருக்குல்ல, அவங்க விதைச்ச விதைய கொஞ்சம் கொஞ்சமா துளிர் விட ஆரம்பிக்குது. அரசல் பொருசலா காதுல கேட்டு சினிமாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனேட் பண்ணி, சினிமா சீரியல் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பாய்சனேட் பண்ணி இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, அந்த வீட்டு பெண்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆண்களுக்கு நிகராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் போறேன்னு சொல்றாங்க. சரி, ஒர்க் போங்க, தப்பு இல்லை. ஸோ ஒர்க் போறாங்க. அடுத்த கட்ட நகர்வு என்ன அப்படின்னா, அடுத்த கட்ட நகர்வுக்கு போறாங்க. ஸோ இப்போ இந்த அடுத்த கட்ட நகர்வுக்கு ஃபேமிலி 2 பேர் சேர்ந்து ரன் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஈக்குவல் ஷேர் அப்படின்றது நல்லா இருக்கு. இப்போ என்ன ஆயிருதுன்னா, குடும்பங்கள்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல வருது. ஈக்குவல் ஷேர் எங்கே வர ஆரம்பிக்குது அப்படின்னா, இங்கே ஃபேமிலி அவங்க ஃபேமிலி, இங்கே மாமா அவங்க மாமியார் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இவங்க பேலன்ஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஒரு மாமனார் வீட்டில் போய் ஒரு மருமகன் வந்து 1 நாள் இருக்கலாம், 2 நாள் இருக்கலாம், மாசக்கணக்கில் இருக்க முடியாது. அதே மாதிரி மாமியார் மாமனாரும் மருமகன் வீட்டில் வந்து ஒரு மாதம் அந்த மாதிரி இருக்க முடியாது. ஏதோ எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு நெருடலாக இருக்கும். மக வீட்டில் வந்து இருக்கோமேன்னு ஒரு நெருடலாக இருக்கும். இது வந்து ஒரு உளவியல் ப்ராப்ளம். ஏன்னா ஊரும் சமூகமும் இது ஒரு தப்பா ப்ரொஜெக்ஷன் பண்ணுது. இங்க பாரு, மகளை கட்டி கொடுத்து அங்க போய் உட்காரான் பாரு, இங்க பாரு கல்யாணம் பண்ணிட்டு போய் அவங்க மாமியார் வீட்டில் உட்காந்துருக்கான் பாரு, இப்படின்ற ஒரு உளவியல் இருக்கு. இதுக்காகவே நம்ம இப்போ ஒரு சில விஷயங்களை பண்ணாம இருக்கோம். இப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த பெண்கள்லாம் இப்போ என்ன பேச ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் நார்மல், நீ என்ன இது பண்றதுக்கு என்ன, உங்க வீட்டுல வந்து நான் காலங்காலமா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வராங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள பிரச்சனையை உருவாக்குது. இதை சரி பண்றதுக்குள்ளேயும் பிள்ளையை குட்டி பெற்றுறாங்க, இது பண்ணுறாங்க. அந்த பிள்ளையை குட்டியை வளர்ந்து அது ஒரு சமூகத்துக்கு ஒரு முக்கியமான ஆளா மாறுது. அது ஒரு தவறான ஒரு செயலில் போறதுக்கான பெரிய காரணமா இருக்கு. இப்போ ஒரு கணிப்பு எடுத்திருக்கானுங்க. 2050 2060க்குள்ள பெண்கள் ஃபுல்லாம் கல்யாணமே ஆயிக்க மாட்டேன், குழந்தைய பெற்றுக்க மாட்டேன்னு சொல்லி சிங்கிளா இருக்கக்கூடிய பெண்கள் நிறைய இருப்பாங்களாம். 45 ஏஜ்லேருந்து 56 ஏஜ் வரைக்கும் சிங்கிள் கேர்ள்ஸ்ன்றவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மேஜராக இருப்பாங்களாம். கல்யாணம் பண்ணிக்காமே குழந்தை பெற்றுக்காமே இருக்க போகிறோம், நாங்கள் ஃப்ரீடமாக இருக்க போகிறோம், அதாவது பெண்ணிய விடுதலை அப்படின்ற மாதிரி பேரில் போயிடுவாங்களாம். இப்படி நடந்துச்சுன்னா யாருக்கு லாபம்? நம்மளை கட்டுப்படுத்தக்கூடியவே குழந்தை பெற்றுக்காம நம்மளை வந்து ஒரு பாப்புலேஷனை குறைக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது எவ்வளோ பெரிய லட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு பிரசாதம். அள்ளி சாப்பிடுவானா? ஸோ இந்த திராவிட கொள்கை, ஃபெமினிஷம் கொள்கை எதுக்காக விதைக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா? ஒரு குடும்பத்தை சிதைச்சிருவானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் பெண்களுக்குன்னு தனியாக எனக்கு உண்மையிலே புரியலைங்க. எல்லா இடங்களுமே பெண்கள் ஆண்களும் சமமாக தான் இருக்காங்க. ஒரு சில விஷயங்களை பெண்கள் செய்ய முடியாது, ஒரு சில விஷயங்களை ஆண்கள் செய்ய முடியாது. குழந்தை பெற்றுக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. இயற்கைக்கு தெரியாதா? ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இயற்கைக்கு தெரியுது. ஆண்களுக்கும் நிப்பிள்ஸ் இருக்கு, பெண்களுக்கும் நிப்பிள்ஸ் இருக்கு. இயற்கையில குழந்தை பிறக்கும் போது யாருக்கு அந்த ஃபீட் பண்றக்கூடிய அந்த கெப்பாசிட்டி கொடுத்துருக்கு? பெண்களுக்கு தான் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உயிராற்றல உருவாக்கத்தன்மை பெண்கள்கிட்ட கொடுத்துருக்கு. அது ஒரு பொறுப்பு, ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி ஆண்களுக்கு அந்த உயிரை கொடுக்கக்கூடிய சக்தியை கொடுத்துருக்கு. அதை பேணி பாதுகாப்புற சக்தியை கொடுத்துருக்கு. இது ரெண்டும் ஈக்குவலா இருக்கும் போது தான் இயற்கை சமநிலையில இருக்கும். நீ மேல நான் கீழேன்ற டாமினேஷன் எங்க வந்தாலும், பெண்கள்கிட்ட வந்தாலும் சரி, ஆண்கள்கிட்ட வந்தாலும் சரி, 2 பேர்கிட்ட வந்தாலுமே அந்த குடும்பம் செதஞ்சு போயிடும். ஸோ இந்த புரிதல் இல்லாத தற்கூரி கூட்டமாக தான் இப்போ இருக்க ஜென்சி கூட்டம். ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, 2 பேருமே இருக்காங்க. இது அடுத்த தலைமுறை. இப்போ உங்களுக்கு இது புரியாது. இப்போ சொல்லும் போது அது வந்து நம்ம இப்போ வந்து ஆரம்ப கட்டத்தில் இருக்கோம், அதனால அது பெரிய லெவலில் தெரியாது. ஏன்னா ஜென்சிஸ்லாம் இனிமே தான் கல்யாணம் பண்ணுவானுங்க. கல்யாணம் பண்ணி இதுக்கப்புறம் தான் ஒரு அடுத்த சமுதாயத்தை உருவாக்க போறானுங்க. அதாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய 2nd ஸ்டாண்டர்ட் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களை சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் 5th 8th 10th எல்லாம் படிக்கிறாங்களா, அவங்களையும் சேர்த்தான். ஸோ அந்த கூட்டங்கள்லாம் இனிமே தான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க போகுது. அந்த சமுதாயத்தில் தான் இந்த ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும். அதுக்கு அடுத்து உருவாக்கக்கூடிய ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாகவும் டேஞ்சராகவும் போகும். ஏன்னா இவனுங்க 80s இருக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்கல்ல, நம்ம தாத்தா அப்பா இருக்காங்கல்ல, அந்த காலகட்டத்திலேயே இந்த விதையை தூவிட்டாங்க. அந்த விதை அவங்க அந்த காலகட்டத்தில் இருக்க பெண்கள்கிட்ட போய் சேரல. அதுக்கு அடுத்த ஒரு ஜென்ரேஷன்லையும் சேரல. நம்ம ஜென்ரேஷன் 90s கிட் ஜென்ரேஷன் அங்கேயும் கொஞ்சம் சேர்ந்துருக்கு. இது ஜென்சி கூட்டத்தில் தான் முழுசா போய் சேரும். ஃப்ரீடம் ஆஃப் ஃபெமினிசம். ஸோ இது தவறா பயன்படுத்தி அது வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்காகவே சமூகத்தையும் அதே மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அப்போ பெண்கள் நினைப்பாங்க எங்களை நாங்களே காப்பாற்றிக்குவோம், நாங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுவோம், ஆண்களுக்கு எதிராக செயல்படுவோம், இப்படின்ற ஒரு விஷயம் உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பேரலா ஒரு 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 நூல் பிடிச்சாப்புல போயிட்டு இருக்கு. எதுவுமே எங்க இருந்து எங்க இருக்கும் கனெக்ஷன் இருக்கு இல்லாத மாதிரி தெரியும். ஆனா நுணுக்கமா நோண்டி பார்த்தீங்கன்னா, எங்கேயோ ஒரு இடத்துல நடந்த பிரச்சனைக்கும் எங்கேயோ பேசின ஈவே ராமசாமி நாயக்கருக்கும் ஏதோ ஒரு தொடர்பு இருக்கும். அதை நீ நுணுக்கமா பார்க்கும்போது தான் புரியும். இது மிகப்பெரிய அஜெண்டா. ஸோ இதே மாதிரி இதுக்கு நாங்கள் ஆதரவா பேசுகிற ஒரு கும்பல் இருக்கும், எதிராக பேசுகிற ஒரு கும்பல் இருக்கும். எதுவுமே தெரியாத தற்கொலையாக இருக்கக்கூடிய சமுதாயம் தான் இதை பார்த்து ஏமாந்துட்டு இருக்கு. இதை அடுத்த ஒரு தலைமுறையும் அடுத்த ஒரு குடும்ப ஸ்ட்ரக்சரையும் பயங்கரமாக சிதைச்சிக்கிட்டு இருக்கு.
போர்கள் வந்து பிக் பாஸ் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து ஒருத்தன் அழிஞ்சு போகிறத விட இவனுங்களே அழிச்சுக்கிறதுக்கான தகுதியான ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கி வச்சுட்டானுங்க. ஒரு என்வரான்மெண்ட்டை உருவாக்கிட்டானுங்க. சுற்றி இருக்க சூழலை உருவாக்கிட்டானுங்க. இதுதான் நார்மல், இதுதான் நியூ நார்மல்னு சொல்லி உங்கள் மண்டையில் விதைச்சிட்டானுங்க. இதோட இம்பேக்டை அடுத்த ஜென்ரேஷன், இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க சின்ன பசங்களாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஒரு ஜென்ரேஷன் உருவாக்குவீங்கல்ல, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும்ல, இப்போ உங்கள் வீட்டில் ஆட்சியில் அவங்க அக்கா பொண்ணுங்க, அண்ணன் பொண்ணுங்க அப்படிலாம் சின்ன பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுடைய ஜென்ரேஷனில் நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ நாம் இருப்போமான்னு தெரியல, ஆனால் இந்த விஷயம் நடக்கும். பெரிய லெவலில் பூம் ஆகும். பெண்கள் திருமணம் பண்ணுகிறத அவங்களாவே தவிர்ப்பாங்க. எனக்கு நானே அப்படின்னு சொல்லிட்டு தலையை கட்டிட்டு சிங்கிளாக இருப்பாங்க. இல்லை ஆணு எங்கிட்ட இருப்பாங்க, பெண்ணு எங்கிட்ட இருப்பாங்க. சமுதாயம் சிதைஞ்சிக்கிட்டு போகுது. இதை நம்ம மாற்ற முடியுமா அப்படின்னா நம்மளால ஒரு ஆளாலாம் முடியாது. இந்த புரிதலை கொண்டு போய் சேர்க்க மட்டும்தான் முடியும். அதை கேட்கறதும் கேட்காததும் அவன் கையில தான் இருக்கு. எப்பயுமே யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே மாற்ற முடியாது. இயற்கையும் எப்பயுமே ஃபோர்ஸ் பண்ணி எதையுமே சொல்லாது. இயற்கை அதோட வேலையை சரியாக பார்த்துட்டு இருக்கு. அந்த இயற்கையோட சேர்ந்து நாம வேலை பார்த்தா தான் நம்ம வாழ முடியும். இயற்கைக்கு மிஞ்சிய நாம பெரிய ஆள் கிடையாது. ஸோ இப்போ இயற்கையோட சேர்ந்து ஒன்றிணைஞ்சு வாழ்றது தான் நல்லது. அப்படி வாழலை அப்படின்னா நம்ம இயற்கையிலிருந்து அப்புறப்படுத்தப்படுவோம். டைனோசர்கள் எப்படி இந்த பூமியிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டதோ அதே மாதிரி நீங்களும் அப்புறப்படுத்தப்படுவீங்க. ஒன்று நீங்களே அழிஞ்சிருவீங்க, இல்லை வேற ஏதோ ஒன்று அழிச்சிடும். இதான் நடக்கும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை அழுவிட்டு இதோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. என்ன ப்ரோ இவ்வளோ சொல்லிட்டு அந்த இணக்கமாக இருக்கிறதுக்கு என்ன ப்ரோ பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்களா? புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுடைய பார்ட்னர்ஸை, லவ்வர்ஸாக இருக்கீங்க, அரேஞ்ச் மேரேஜாக இருக்கணும், ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுங்கள். அப்போவே நீங்கள் வந்து புரிதலுக்கு வாங்க. இந்த மாதிரி விஷயங்கள், என்னோட கேரக்டர்லாம் இந்த மாதிரி தான், இந்த மாதிரிலாம் இருப்பேன். அந்த பெண்ணிட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. 2 பேருக்கும் இது ஓகேவா? அதாவது இப்போ கல்யாணம் பண்ணிக்கணுன்ற ஆசையிலையும் பிடிச்சிருக்க லவ் கண்ணை மூடிடும். ஸோ ஆசை கண்ணை மூடிடும். இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. இது கஷ்டம் தான், பட் ஆனால் யோசிச்சு தான் ஆகணும். யோசிச்சு இந்த விஷயங்களை உன்னால் பண்ண முடியுமா லைஃப் டைம் முழுக்க? எனக்கு இந்த மாதிரி கோவம் வரும், இந்த கோவத்தை உன்னால் பேலன்ஸ் பண்ண முடியுமா? அதாவது இப்போ சொல்லுவேன், பட் பண்ணுவேன். நாளைக்கு ஒரு சுச்சுவேஷன் உனக்குன்னு ஒரு இரிட்டேட்டிங் இருக்கும். அதாவது நீயும் பீக் லெவலில் கோவத்தில் இருப்பேன், அப்போ நானும் பீக் லெவலில் கோவத்தில் இருப்பேன். அப்போ என் கேரக்டர் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இதை நீ பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு உனக்கு பொட்டன்ஷியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீமேல்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி ஃபீமேல்கிட்ட இருந்து மேல்கிட்டையும் கேளுங்க. என்ன இந்த மாதிரி அனுசரித்து போவியா, என்ன அடைங்க, அதாவது என்ன இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி போவியா அப்படின்றத கேட்டுக்கோங்க. இதை கம்ப்ளீட்டாக முடியுன்றத 100% உங்களுக்கு நம்பகத்தன்மை வந்தால், அட்லீஸ்ட் 80% பண்ண முடியும் அப்படின்னு ஒரு நம்பகத்தன்மை வந்தால் மட்டும் அடுத்த கட்டம் அவர்களுக்கு போங்க. அப்படி போகலை அப்படின்னா சிக்கல் தான். ஏன் அப்படி சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். இவன் எங்கேயோ வாங்கிட்டு வந்து தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க, நம்மகிட்ட வந்து வேற மாதிரி கதை விடுறேன்ற மாதிரி நீங்க சொல்றது எனக்கு நல்லாவே கேட்கும். நம்ம ஆடியன்ஸ் ரொம்ப தெளிவா இருப்பீங்க. நான் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே தான் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்மளுக்கும் உங்களுக்கே தெரியும், நம்ம மேரேஜ் ஆயிடுச்சு, பேபி வேற இருக்கு. நம்ம ஃபேமிலியில் நடக்கிற விஷயங்கள், எனக்கு நடக்கிற விஷயங்களையுமே நான் பார்க்கும்போது சமூகத்தில் இதோட கொடூரமாக நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம இவ்வளோ பேசுகிறோம், இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கோம், நமக்கே நடக்குதுன்னா அப்போ சமூகத்தில் புரிதல் இல்லாத எவ்வளோ பேர் இருப்பாங்க. அப்போ அவங்க லைஃப்லாம் செஞ்சு சின்னமா அப்படின்னா எதுக்கு இவ்வளோ டைவர்ஸ் கேஸ் நடக்குது, ஏன் இல்லீகல் அஃபேர்ஸ் வருது, இதெல்லாம் வரதுக்கான காரணம் இது ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்போ இதை பற்றி நம்ம பேசுறது தப்பு இல்லை அப்படின்றக்காக தான் பேசுகிறேன். மற்றபடி எனக்கு இது வெறும் கண்டென்ட்டுக்காகலாம் இல்லை. இது விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நிறைய பேர் நம்ம 25லேருந்து 60-70 வயசு வரைக்கும் ஆள் பார்க்குறாங்க. 25னா அப்போ தான் ஜென்ரேஷன் காலேஜை முடிச்சுட்டு ஒர்க் போயிட்டு இருப்பான். ஒர்க்லேருந்து அடுத்து மேரேஜ் லைஃப்ல போகிறான். ஸோ அப்போ அவனுக்கு இந்த விஷயம் கண்டிப்பாக தேவைப்படுன்றதுக்காக தான் சொல்கிறது. ஏன்னா தாம் பட்ட இன்பம் இந்த வையகம் பெற வேண்டும் சொல்லணும்ல. ஸோ நான் இங்கே வந்து உள்ள மாட்டிக்கிட்டேன். இந்த மாதிரி மாட்டிக்கிட்ட மாதிரி நீ மாட்டிக்கிறதுக்கு முன்னாடி ஆழம் பார்த்து காலை விடு. நீ வாட்டு குதிச்சிடாத, எனக்கு கிணறு கிடைச்சா போட்டான்னு சொல்லி குதிச்சிடாத, காணாம போயிடுவேன். ஸோ அதுக்காக சொல்கிறேன், சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். புரிஞ்சுக்க, வெளிச்சிக்க, பொழைச்சிக்க. Who is this guy?